ஸ்ரீ அஹோபில மாஹாத்மியம் 7ஆம் அத்தியாயம். நாரத மாமுனிவர் கூறலானார். தூய மனம் கொண்ட பிரகலாதாழ்வார் கடலின் கரையை கடந்து ஹிரண்யகசிபுவின் இருப்பிடத்திற்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்ந்தார். பிரகலாதாழ்வார் தனது தந்தையின் திருப்பாதங்களை மரியாதையுடன் பிடித்து கொண்டார். ஹிரண்யனும் மகனை நிமிர்த்தி அன்புடன் ஆலிங்கனம் செய்து கொண்டார். தனது மகனை ஹிரண்யன் உச்சி முகர்ந்தான். ஆனால் அவனது ஹிருதயத்தில் கோபம் குடிகொண்டிருந்தது. நீ பகவானை பற்றி அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறாயே, நீ கூறும் உன்னுடைய பகவான் எங்கிருக்கிறான்? உன்னிடம் என்னிடம் எல்லா உயிரினங்களிடமும் பகவான் உள்ளார் என்றார் பிரகலாதாழ்வார். பிரம்மா முதலான அனைத்து தேவர்கள், மனிதர்கள், விலங்கினங்கள், அசையும் பொருள், அசையா பொருள் ஆகிய அனைத்தும் பகவான் நாராயணரின் வடிவமே. பூமியில், நீரில், நட்சத்திரங்களில், ஒளிகளில், நெருப்பில், வாயுவில், ஆகாயத்தில், திக்கு திசைகளில், இவைகளில் உள்ளேயும் வெளியேயும் உள்ளார். சத்தியத்திலும் சாரத்திலும் அசாரத்திலும் எங்கும் எப்பொழுதும் உள்ளார். தந்தையே அவர் பகவான் தங்களிடமும் என்னிடமும் உள்ளார். பிரகலாதாழ்வார் கூறி முடித்த உடனேயே ஹிரண்யன் பிரகலாதாழ்வாரை பார்த்து, இந்த தூணில் பகவான் இருப்பானே ஆகில் எனக்கு காண்பிப்பாயாக என கூறி எதிரில் இருந்த தூணை அடித்தான். அதன் பிறகு பிரம்மாண்டத்தையே பிளப்பது போன்ற ஒரு கும்குமா சப்தம் உலகின் உள்ளிலும் வெளியிலும் முழங்கியது. தூணின் நடுவில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நிருசிம்ம வடிவம் கொண்டவராய் பிடரி மயிர்களை சிலிர்த்து கொண்டு குண குண எனும் ஓசையை உண்டு பண்ணிக்கொண்டு அசுர தலைவனுக்கு பயம் ஏற்படுத்தி கொண்டு கோரை பற்களோடு கூடிய திருமுகத்துடன் வஜ்ராயுதம் போன்ற நகங்களாலும் பயங்கர ரூபத்துடனும் திருக்கரங்களில் திசைகளை வியாபித்து கொண்டு அசுரர்களை கொல்லவும் லட்சக்கணக்கான வஜ்ராயுதங்கள் பரபரப்புடன் செயல்பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் அதிசயிக்கத்தக்க வகையில் உரக்க சிரித்து கொண்டு கோபத்துடன் வெளியேறுதல், உள்ளே வருதல், இவைகளை அடிக்கடி செய்து கொண்டும் அசுரனான அந்த ஹிரண்யகசிபுவை கொல்வதற்கு, அதாவது இரண்டாக கிழிப்பதற்கு வந்திருக்கிறார். அதன் பிறகு தேவர்கள் அஞ்சியவர்களாய் ரிஷிகளின் கூட்டங்களோடு கூட இப்பொழுதே பிரளயம் வந்துவிட்டது. கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாங்கள் எங்கு செல்வோம்? எல்லோருக்கும் அடைக்கலம் எப்படி கிடைக்கும் என்று பலவாறு குழம்பியவர்களாய் பயந்தோடிய தேவர்கள் என் திசைகளிலும் இடைப்பட்ட திசைகளிலும் தடுமாற்றத்தோடு கூடிய பார்வையை உடையவர்களாக சென்றனர். பிறகு பகவான் தனது கூர்மையான கைகளால் ஹிரண்யகசிபுவை பிடித்தார். ஹிரண்யனும் மிக மிக உக்கிரமான நிருசிம்மரை பிடித்து கொண்டான். பிறகு திதியின் புதல்வனான ஹிரண்யனுக்கும் பகவான் நிருசிம்மனுக்கும் போர் மூண்டது. பகவான் சங்கம், சக்கரம், கதாயுதம், வாள், உலக்கை, அங்குசம், டிண்டிமம் இவ்வாயுதங்களை வைத்திருந்தார். அசுர தலைவனான ஹிரண்யனோ சங்கம், சக்கரம் மட்டும் இல்லாதவனாக இருந்தான். பகவான் வாளை ஏவிய போது ஹிரண்யனும் பதிலுக்கு வாளை ஏவினான். அதுபோலவே பாசத்திற்கு பாசத்தையும் பிண்டி பாலம் என்கிற ஆயுதத்தையும் பயன்படுத்தினான். ஆக எந்தெந்த ஆயுதங்களை பகவான் அனுப்பினாரோ அதற்கும் மேலான ஆயுதங்களை ஹிரண்யன் பிரயோகித்தான். ஹிரண்யன் பயந்தோடும் திசையெல்லாம் பகவான் நிருசிம்மனும் ஓடினார். ஹிரண்யனுடைய எந்த நிலையிலும் அதோக்ஷஜனான பகவானுக்கு ஓய்வில்லை. ஹிரண்யனுடைய ஒரு சொட்டு அளவு ரத்தம் எங்கெங்கு விழுந்ததோ அந்த ரத்தம் 100ஆகவும் 1000ஆகவும் வளர்ந்து ஹிரண்யனை விட அதிக பலமுள்ள அசுரர்களாக உண்டானார்கள். ஒவ்வொரு அசுரனையும் அழிக்க அளவிடுக்கரிய பரமாத்மா ஜெகத்ரூபி பகவான் பல 100 வடிவங்களை எடுத்தார். அசுரனின் இரத்தம் எங்கெங்கு விழுமோ அங்கெல்லாம் நிருசிம்மனுடைய 100 ஆயுதம் பிரகாசித்து விளங்கிற்று. ஹிரண்யன் பாஹு கை அல்லது புஜம் பயன்படுத்தி போர் செய்த போது பகவானும் புஜத்தை பயன்படுத்தினார். காலுக்கு கால், மார்புக்கு மார்பு, இவ்வாறு பகவான் நிருசிம்மனும் திதி புத்திரனான ஹிரண்யனும் போர் புரிந்தனர். அப்படிப்பட்ட இருவரது போரில் யாருடைய பலமும் அறியப்படவில்லை. வெற்றி தோல்வியும் எவ்வகையிலும் தீர்மானிக்கப்படவில்லை. இந்த வகையில் பகவான் ஸ்ரீ நிருசிம்மனுக்கும் அவருடைய எதிரியான ஹிரண்யனுக்கும்
போர் மூண்ட அளவில் பூமியிலும் வாளிலும் ஸ்ரீ நிருசிம்ம ஹிரண்ய பல பரீட்சை ஏற்பட்டது. இது இப்படித்தான், இது இன்னாரது உருவம், இப்படிப்பட்ட உருவம் கொண்டது என்று தேவர்களாலும் அசுரர்களாலும் கிண்ணறர்களாலும் அறுதியிட்டு கூற இயலாத வகையில் அந்த யுத்தம் இருந்தது. தேவர்கள், மகரிஷிகள், சித்தர்கள், சாத்தியர்கள், பித்ருக்கள் எல்லோரும் ஜெய சப்தத்துடன் மனப்பூர்வமாக பகவானை ஸ்தோத்திரம் செய்தனர். உலகங்களுக்கெல்லாம் தலைவரே, அகில உலகத்திற்கும் ஒரே ரட்சகரே, தங்களுக்கு வெற்றி உண்டாகுக. அளவிட முடியாத பெருமைகளை உடையவரே, ஹிரண்யனை கொன்று விடுங்கள், ஏன் தாமதிக்கிறீர்கள்? ஹே புருஷோத்தமரே, தேவரீர் சங்கல்பம் கொண்டு இந்த உலகை சிருஷ்டித்தீர்கள். பூஜைக்குரியவரே, தங்களிடத்திலேயே இவ்வுலகம் ஒடுங்குகிறது. அனைவருக்கும் தாங்களே தந்தை ஆகின்றீர்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவரே, தேவமானம் என்கிற கணக்குப்படி 1000 ஆண்டு காலம் கடந்து விட்டன. ஏன் தாமதம் செய்கின்றீர்கள்? தேவர்களுக்கு சுகத்தை தரக்கூடிய காரியத்தை செய்யுங்கள். இம்மாதிரி பல வாக்கியங்கள் கௌரவமாகவும் தங்களது தாழ்மையையும் வெளிப்படுத்தி தேவர்கள் பிரார்த்தித்தனர். அந்த பிரார்த்தனையை செவிமடுத்த பகவான் ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தி சினங்கொண்டு கண் சிவந்தார். உலகத்தையே பிளப்பது போன்ற பெரிய சிரிப்பை ஏற்படுத்தி கொண்டு ஹிரண்யனை மடியில் அமர்த்தி அவனது முகத்தை பார்த்து கொண்டு அவனை தனது திருநகங்களால் பிளந்தார். அப்போது பிளக்கும் சப்தம் கம்பீரமாக இருந்தது. பகவான் ஹாஹாகாரம் செய்தார். அடிக்கடி பாங்காரத்தையும் செய்தார். பகவான் நிருசிம்மர் சினத்தினால் கண் சிவந்தவராய் தனது கண்களினாலேயே நெருப்பை ஏராளமாக வாரி இறைத்து தனது ஹூங்காரத்தால் உலகனைத்தையும் எச்சரித்து கொண்டு ஹாஹாகாரத்துடன் உலகத்தை இருட்டாக்கினார். நொடி பொழுதிற்கு உலகம் முழுவதையும் ஒன்றாக ஆக்கினார் பகவான். தாமரை கண்ணரே, உலகங்களை படைப்போரே என்றபடி புருஷோத்தமனான பகவானை கந்தர்வர்களோடு கூடி தேவர்கள் துதித்தனர். பிரம்மாதி மகா புருஷர்களுக்கு முந்தையவரே, ரிஷிகேசரே, அனைத்து உலகங்களின் வடிவம் கொண்டவரே, திறன்மிக்க சக்கராயுதத்தை உடையவரே, தங்களுக்கு நமஸ்காரம். வேதங்களையும் வேதங்களை கற்றோரையும் காப்பாற்றும் தங்களுக்கு நமஸ்காரம். பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஹிதங்களை செய்யும் தேவரீருக்கு பிரணாமம். உலகங்களுக்கெல்லாம் ஹிதத்தை செய்யும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் கோவிந்தருக்கும் நமஸ்காரம். உலகத்தை சிருஷ்டிப்பவருக்கு நமஸ்காரம், காப்பவருக்கு நமஸ்காரம். எவரிடத்தில் நிலைத்துள்ளதோ அவருக்கு நமஸ்காரம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்தி வடிவம் கொண்ட தேவரீருக்கு நமஸ்காரம். தேவர்கள், யக்ஷர்கள், சூரர்கள், சித்தர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், பிசாசர்கள், ராட்சசர்கள், மனுஷ்யர்கள், பசுக்கள், அதுபோல் பறவைகள், தாவரங்கள், எறும்புகள், ஊர்வன, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, ஒலி, தொடுதல், ரசம், உருவம், மனம், மனம், புத்தி, ஆத்மா, காலம், குணங்கள் ஆகிய இவைகள் அனைத்திற்கும் பரமேஸ்வரராகிய தாங்கள் அந்தராத்மாவாக இருக்கிறீர்கள். வித்யை, அவித்யை, சத்தியம், அசத்தியம், மிருதம், அமிர்தம், பிரவிருத்தி, நிவிருத்தி ஆகிய வேதத்தில் கூறப்பட்ட அனைத்து கர்மாக்களும் தாங்களே. சமஸ்த கர்மாக்களை அனுபவிப்பவர், கர்மங்களுக்கான துணை பொருட்கள், எல்லா கர்மாக்களின் பலன் ஆகிய அனைத்தும் தாங்கள் அன்றோ? தங்களை யோகிகள் தியானம் செய்கின்றனர், யாஜகர்கள் யாகம் செய்கின்றனர். யாகங்களில் சமர்ப்பிக்கப்படும் ஹவிஸ், கவ்யம் எனும் ஹவிஸ் இவைகளை அனுபவிப்பவரும் தாங்களே. பித்ரு ஸ்வரூபமாகவும் தேவஸ்வரூபமாகவும் இருப்பவர் தாங்களே. ரூப தத்துவமாக இருப்பவரும் மகத் தத்துவமாக இருப்பவரும் சூக்ஷ்மமாக இருப்பவரும் பஞ்சபூதங்கள் மற்றும் அவைகளின் தன்மாத்திரைகளாக இருப்பவர், சூக்ஷ்மமான அந்தராத்மா உள்மனமாக இருப்பவர், இவைகளை பெற்றிருப்பவரும் தாங்களே. எந்த ஒரு இந்திரியத்திற்கும் புலனாகாத ஒரு பரம்பொருள் ஞானஸ்வரூபன், பிரமாணங்களாகவும் பரமாத்மாவாகவும் ஆனவர், மனதிற்கெட்டாத உருவம் ஆகிய அனைத்தையும் பெற்றவர்கள் அல்லவா புருஷோத்தமராகிய தாங்கள். எல்லா பூதங்கள் அல்லது எல்லா ஜீவராசிகள் அவைகளிடத்தில் உள்ள சக்தி தாங்களே. அனைத்து வடிவுகளும் தங்களுடையதே, அனைத்து வடிவங்களும் தங்களுடையதே. நரகாசுரனை அழித்தவரும் தாங்களே. அனைத்து குணங்களும் தங்களையே தஞ்சமடைந்துள்ளன.
பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவராகி சாஸ்வதராகவும் தாங்கள் இருக்கிறீர்கள். அப்படி துவாதசாட்சர மந்திர ஸ்வரூபியான பகவானான வாசுதேவருக்கு பிரணாமங்கள். தங்களை தவிர்த்து நாங்கள் இல்லை, உலகத்தை தவிர்த்து தாங்கள் இல்லை, தாங்களே உலகம். அப்படிப்பட்ட மகாத்மாவிற்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். மகாபலமுடைய மகரிஷிகள் பகவானுடைய சூக்ஷ்ம ரூபத்தை பார்க்காமல் பகவானுடைய அவதாரங்களில் உள்ள ரூபத்தை அர்ச்சிக்கின்றனர். பரம்பொருளான பகவானுக்கு நமஸ்காரம். ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருப்பவருக்கு நமஸ்காரம். ஷரமாகவும் அக்ஷரமாகவும் உள்ளவருக்கு நமஸ்காரம். வியக்தம் அவ்யக்தம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவருக்கு நமஸ்காரம். பிரம்மருத்ராதிகளுக்கும் ஈசனுக்கும் நமஸ்காரம். குற்றமற்ற பகவானுக்கு நமஸ்காரம். மலை அல்லது நதி போன்ற எந்த ஒரு தெய்வீகமானது தேவதை வடிவம் கொள்ளும் போது அது மூர்த்தமம் உருவத்தோடு கூடியது. பகவான் அவ்வகையில் இருப்பவர். அமூர்த்தமாகவும் இருப்பார் பகவான். மகாமூர்த்தமும் அவரேதான். அதுபோலவே சூக்ஷ்ம மூர்த்தி ஸ்புடமானவர், காட்சி கொடுப்பவர், அஸ்புடமானவர், கலை வடிவங்கள் எத்தனையோ அத்தனைக்கும் தலைவர், அழகிய வடிவம் கொண்டவர், மாயாமயம் ஞானமயம் ஆனவர் பகவான் அச்சுதர். நித்தியம் போல் இருந்து கொண்டிருக்கும் அனித்தியமான பிரபஞ்சத்தின் வடி உடையவர் தாங்கள். சில சமயம் பிரபஞ்சம் இல்லாமல் தன்னுள் அடக்கிக் கொள்பவர், என்றைக்கும் இருப்பவர் அச்சுதர். அப்படிப்பட்ட பரம்பொருளே, நரசிம்ம மூர்த்தியே, மகாதேவரே, பரபிரம்மே, எங்கும் விளங்குபவரே, இப்படியெல்லாம் பெருமை வாய்ந்த தங்களது செயல்பாட்டை எம்போன்றோரால் நினைத்து கூட பார்க்க முடியாது. நொடி பொழுதில் அனைத்து உலகங்களையும் காக்கும்படியான பகவான் தாங்கள். ஹரியான தாங்கள் இப்படிப்பட்ட நிருசிம்ம ஆவிர்பாவத்தை செய்திராவிடில் அமாவாசை இரவு போல உலகம் இருண்டு போயிருக்கும். பகவானான தாங்கள் செய்தது மாபெரும் காரியம். ஹிரண்யகசிபு தங்களால் கொல்லப்பட்டான். உலகங்களுக்கெல்லாம் தலைவரே, தேவர்களின் தலைவர்களின் பதவி பாதுகாக்கப்பட்டு விட்டது. சர்வாத்மாவான பகவானே, அனைவரது மனதிற்குள்ளும் வசிப்பவரே, தங்களது கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். தங்களது கோபத்திற்கு யாது காரணம்? கொடிய செயல்களை செய்யும் தேவர்களின் எதிரிகளான அசுரர்களை தண்டியுங்கள். பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக இந்த நிருசிம்ம வடிவத்தை தாங்கள் ஏற்றுள்ளீர்கள். பகவானுடைய வீரியம்தான் என்னே, சௌரியம்தான் என்னே, அவரது புஜம்பலம்தான் என்னே. நிருசிம்மர் மிக மிக உயர்ந்த கடவுள். அவருடைய பலம் வியக்கத்தக்கது. இம்மாதிரி 100 பேர்களாகவும் 1000 பேர்களாகவும் இருந்து கொண்டு கைகளை கூப்பிய வண்ணம் சாரமான ஸ்தோத்திரங்களாலும் வேதங்களாலும் புருஷோத்தமனை ஸ்தோத்திரம் செய்தனர். அந்த ஸ்தோத்திரங்களை கேட்ட பகவான் ஸ்ரீ நிருசிம்மர் மிக மிக மகிழ்ந்தார். அவ்யக்தரான அவர் தமது ஒளிமயமான உருவத்தை அனைவருக்கும் காட்டி பிரம்ம ருத்ராதிகளை பார்த்து பின்வருமாறு கூறலானார். முட்டாளும் கொடிய பாவியுமான ஹிரண்யகசிபுவினால் பிரம்மா முதலான எல்லா தேவர்களும் மாபெரும் ரிஷிகளும் துன்புறுத்தப்பட்டனர். அதனால் அந்த ஹிரண்யகசிபு நம் எல்லோருக்கும் சத்ருதான், சந்தேகமில்லை. அவனை கொன்ற பின்பு நமக்கு பயன் கிடைத்து விட்டது. எனவே அவரவர்கள் தங்களது இடத்திற்கு சென்று பயம் நீங்கியவராய் மகிழ்ச்சியாக இருங்கள் என்றார் பகவான் நிருசிம்மமூர்த்தி. இவ்வாறு கூறி மாதவரான பகவான் அவர்களை அனுப்பிவிட்டார். பிறகு எதிரில் இடம்பெற்றிருந்த பிரகலாதனை பார்த்து பகவான் நிருசிம்மர் கூறலானார், உன்னுடைய பக்தி வியபிசாரம் இல்லாதது. அதாவது என்னிடம் மாத்திரம் செலுத்தப்பட்ட பக்தி. அது கண்டு நான் மகிழ்ந்தேன். உன் விருப்பம் போல் வேண்டி வரங்களை பெற்று கொள்வாயாக. உலகில் பிறப்பிடங்கள் ஏராளம். அவைகளில் நான் எந்த பிறவியை அடைந்தாலும், எத்தனை பிறவியை அடைந்தாலும் தங்களிடத்தில் எனக்கு நிலையான பக்தி இருக்க வேண்டும். பிரகலாதனே, சங்கரருக்கும் என்னிடம் பக்தி இருப்பது போன்றே உனக்கும் இருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷப்பட்டுள்ளேன். நெருஞ்சி முள் போல் எல்லோருக்கும் இடையூறாக இருந்த உன் தந்தை கொல்லப்பட்டு விட்டார். உலகில் உனக்கு எந்த இடைஞ்சலும் இனி இல்லை. எனவே உன் தந்தையாண்ட ராஜ்யத்தை நீ ஆள்வாயாக. சந்திர சூரியர்கள் இருக்கும் வரையிலும்
பூமி உள்ள வரையிலும் ஆளக் கடவது என்றார். உனது புகழை தேவேந்திரன் மற்றும் தேவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள். அனைத்து வாகன வசதிகளுடன் செழிப்பாக அரசை அனுபவிப்பாயாக. மகன்கள், பேரன்மார்கள், மனைவிமார்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுடன் பற்றற்றவனாகவும் நான் கர்த்தா என்ற எண்ணம் அல்லாதவனாகவும் உன்னுடைய கடமைகளை நீ ஆற்றுவாயாக. அசுரகுல துதித்தோனே, தர்மத்திற்கு உட்பட்டு பொருட்களை ஈட்டுவாயாக. தேவர்கள், ரிஷிகள் இவர்களுக்கு பூஜை செய்வாயாக. சாஸ்திர சம்மதமானவர்களுக்கும் நியாயமானவைகளுக்குமான விருப்பங்களை பெறுவாயாக. அறம், பொருள், இன்பம், தர்மம், அர்த்தம், காமம் இவைகளை பெறுவாயாக. என்னிடம் பக்தி செலுத்துவதனால் நீ கஷ்டப்பட மாட்டாய். சிற்றின்பங்களில் தோஷங்களை காண்பதால் முடிவில் வைராகியம் அடைந்து மீண்டும் பிறப்பில்லாததான என் இருப்பிடத்தை நீ அடைவாயாக. அதுபோலவே என்னை சார்ந்த மற்ற உயிரினங்களும் எனது ஆணையை அனுசரிப்பதால் அந்த ஸ்தானத்தை வந்தடையும். மகாத்மாவும் எல்லா இடங்களிலும் உள்ளவனான என்னை எவர்கள் வெறுக்கின்றனரோ அவர்கள் அனைவரும் உனது தந்தையைப் போலவே யமலோகம் சென்றடைவர். ஆயிரக்கணக்கான பிறவிகளில் தபம், தியானம், சமாதி, தியானத்தில் நிலைத்திருத்தலான சமாதி இவைகளால் பாபங்கள் இல்லாத மனிதர்களுக்கு என்னிடத்தில் பக்தி உண்டாகிறது. குழந்தாய், என் அருளால் எல்லா உயிருக்கும் அபயமளிக்கின்ற சாத்வீக புத்தியானது உண்டாயிற்று. என்னை எவர்கள் மனதில் நினைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக என் பிரீத்திக்கு முக்கியமான பாத்திரர்கள் ஆகின்றனர். அப்படி என் மீது பக்தி கொண்ட அனைவரும் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். நான் இங்கு ஆவிர்பவித்த காரணத்தினால் இந்த க்ஷேத்திரம் மிகவும் புண்ணியமான திருத்தலமாகும். இன்று முதல் இந்த திருத்தலத்தை அகோபில திருத்தலம் என்று உலகம் கொண்டாடும். எனது ஒப்பற்ற பலத்தை கண்டு எல்லா தெய்வங்களும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பகவானுடைய வீரியம்தான் என்னே, சௌரியம்தான் என்னே, அவருடைய புஜ பலம்தான் என்னே. எனவே நிருசிம்மர் மிக மிக மேலான தெய்வம். அந்த திருத்தலம் என்னே பலம், என்னே பிலம், அதாவது குகை. எனவே இந்த திருத்தலம் அகோபல க்ஷேத்திரம் என்ற பெயருடன் விளங்கப் போகிறது. இங்கு கஜகுண்டத்திற்கு அருகிலேயே நான் வசிக்கிறேன். பவநாசினி தீரத்தில் நீயும் என்னெதிரில் இருப்பாயாக. இங்கேயே இருந்து கொண்டு உனது செழிப்பான ராஜ்யத்தை ஆட்சி செய்வாயாக. ரிஷிகள், பித்ருக்கள், தேவர்கள் எல்லோரும் என்னை இங்கு இந்த இடத்திலேயே ஸ்தோத்திரம் செய்கின்றனர். இவ்விதம் பகவான் ஸ்ரீ நிருசிம்மன் அவதாரம் செய்தருளி எல்லா மக்களுக்கும் நெருஞ்சி முள் போல் பல வகையிலும் தொல்லை கொடுத்து வந்த ஹிரண்ய கசிபுவாகிற அசுரனை தனது கூரிய நகங்களால் பிளந்து அழித்து அவனது புதல்வனாகிய பக்தன் பிரகலாத ஆழ்வானுக்கே பட்டாபிஷேகம் செய்து முடித்து அப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளச் செய்தார் அல்லவா. கருடாச்சலம் என்ற மலைப்பகுதியில் பவநாசினி நதிக்கரையில் அனைத்து பிராமணர்களாலும் தேவர்களாலும் துதிக்கப்படுபவராய் பகவான் நிருசிம்மர் ஜெயசீலராய் விளங்குகிறார். ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தில் க்ஷேத்திர காண்டத்தில் ஸ்ரீமத் அகோபில மாகாத்மியத்தின் 7ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.